மேகி எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா இந்த 2 நிமிஷம் நூடுல்ஸ் நமக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியுமா? இந்த சுவையான சிற்றுண்டியின் கதை 2ஆம் உலகப் போர் மற்றும் பஞ்சத்துடன் தொடர்புடையது. வாங்க தெரிஞ்சுக்கலாம். 1956ஆம் ஆண்டில் என் ஜப்பானிய மக்கள் உலகப் போருக்கு பிந்தைய பாதிப்பால் அவதிப்பட்டனர். உணவு பற்றாக்குறை கடுமையாக இருந்தது. அமெரிக்கா ஜப்பானுக்கு கோதுமை கொடுத்தது. ஆனால் நூடுல்ஸ் தயாரிப்பு விநியோகம் மெதுவாக இருந்ததால் அனைவருக்கும் உணவளிப்பது கடினமாக இருந்தது. ஜப்பானிய அரசு ரொட்டி செய்யச் சொன்னது. அது விரைவானது என்பதால் ஓசாகா நிலையத்திற்கு அருகே குளிரில் நடுங்கும் நீண்ட வரிசையை கண்டேன். அவர்கள் ரொட்டிக்காக நிற்கவில்லை. ஜப்பானியர்கள் நூடுல்ஸ் விரும்புகிறார்கள், ரொட்டி அல்ல என புரிந்தது. அவர்கள் பணியில் வரிசையில் நிற்க நேர்ந்தாலும் கூட நான் ஜப்பானின் சுகாதார அமைச்சகத்திடம் ஜப்பானியர்கள் நூடுல்ஸ் விரும்புவதாகவும் ரொட்டியில் வாழ முடியாது என்றும் சொன்னபோது அவர்கள் நூடுல்ஸ் இவ்வளவு முக்கியம் என்றால் நீங்களே ஒரு தீர்வை கண்டுபிடியுங்கள் என்றார்கள். 48 வயதில் முந்தைய தொழில்களில் திவாலான பிறகு என் வீட்டின் பின்னால் 10 சதுர மீட்டர் மரக்கொட்டகை ஒன்றை கட்டினேன். நான் தனியாக வேலை செய்தேன். என் மனைவி இரவு உணவுக்கு பக்கோடா செய்யும் போது மாவு சூடான எண்ணெயில் விழுந்ததும் ஈரப்பதம் உடனே ஆவியாகி பூச்சில் சிறு துளைகள் உருவாவதை கவனித்தேன். நான் நூடுல்ஸில் பக்கோடா முறையை பயன்படுத்தினேன். சமைத்த நூடுல்ஸை சூடான எண்ணெயில் பொரித்தபோது நீர் வேகமாக வெளியேறி நூடுல்ஸ் நீரிழந்து அவற்றில் சிறு துளைகள் உருவாயின. பின்னர் கொதிநீர் ஊற்றப்பட்டதும் அது துளைகளுக்குள் சென்று நூடுல்ஸ் சரியாக 2 நிமிடங்களில் அதன் அசல் தன்மைக்கு திரும்பியது. இப்படித்தான் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் முதலில் ஆகஸ்ட் 25, 1958 அன்று சிக்கன் ராமன் என்ற பெயரில் விற்கப்பட்டன. இது உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.